டேஸ்டியான மில்லட் நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு கடாயில் 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. நூடுல்ஸ்ன்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது நம்ம கோவை மில்லட்ஸோட நூடுல்ஸ் தான் ஞாபகத்துக்கு வரும். அவங்கக்கிட்ட எந்த ஒரு மைதாவும் ஆர்டிஃபிஷியல்ஸ் கலர்ஸுமே கிடையாது. 100% ஹெல்த்தியும் கூட. இன்றைக்கி நம்ம திணை நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கொதிக்க வச்ச தண்ணியிலேயே அந்த நூடுல்ஸை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணியும் நூடுல்ஸும் கொதிக்கும் போது நம்மளுக்கு அப்படியே திணை ஸ்மெல் சூப்பராக வரும். ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நூடுல்ஸை தனியாக எடுத்துடலாம். நம்ம கோவை மில்லட்ஸ் நூடுல்ஸ் பேக்கெட்லேயே போட்டிருப்பாங்க எப்படிலாம் நூடுல்ஸ் செய்யலான்னு சொல்லிட்டு. அதுபடி தான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா பெரிய வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ அதை நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு கேரட் சேர்த்துருக்கேன். கேரட் தான் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச எந்த காய்கறினாலும் நம்ம சேர்த்துக்கலாம். கேரட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கோவை மில்லட்ஸோட டேஸ்ட் மேக்கர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம தனியாக நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த நூடுல்ஸை இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கோவை மில்லட்ஸ் நூடுல்ஸ் பற்றி உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியணும் அப்படின்னா எங்களோட டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான மில்லட் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் அழகுக்காக கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காமல் கோவை மில்லட் நூடுல்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.